It was mildly engaging. பார்க்கலாம். அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்கு. நட்டி சார் நல்லா நடிச்சிருக்காரு. படம் உண்மையிலேயே செம்ம சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது பொலிட்டிக்கல் நல்லா இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. ஹானஸ்ட்டாக படம் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம லைஃப்பில் நிறைய டேர்னிங்கை சந்திச்சிருப்போம். நான் லெஃப்ட் எடுத்து அதுக்கு அடுத்த வேர்டு ரைட். அப்போ நட்டி நான் சூஸ் பண்ண கதை ரைட். ஆக்சுவலி ட்ரெய்லர் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுச்சு. ட்ரெய்லரில் இருந்ததை விட இந்த அவுட்புட் வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆமாம் அவர் ஆக்டிங்கும் நல்லா இருந்தது. ஒரு ஃபாதராக நல்லா பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்க்குறப்ப மகாராஜா மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு நல்லா இருக்குது, படம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. கொஞ்சமாக ஏன் ரோல் இருந்துச்சு இருக்கா, அது வந்து நான் ரோல் பண்ண டைமில் அவ்வளோ நல்லா இருக்கான்னா எக்ஸ்பெக்ட் பண்ணல. சூப்பர் டூப்பர் நல்லா இருந்துச்சு. இமோஷ்னல் அண்ட் பொலிட்டிக்கல் சூப்பர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சில இடங்களில் லேக் இருக்கும், ஒரு சில பூமர்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும், கிரிஞ்சான காமெடிஸ் இருக்கும். ஆனால் செகண்ட் ஆஃப் டோட்டலாக வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம டோட்டலாகவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுத்து வெளில வர வைப்பாங்களே, அந்த ஒரு ஃபீலை கொடுத்துட்டாங்க. லாஸ்ட்டு ஒரு 50 மினிட்ஸ்லாம் அள வச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான எமோஷ்னலான கண்டென்ட்டை சூப்பராக சொல்லியிருக்காங்க. இதில் வந்து அருண் பாண்டி சாருக்கு பெரிய கம்பேக்கு. அப்புறம் வந்து அசோக் பாண்டியன்ட்டு வருது கமிஷனர் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவருடைய கேரக்டர் சூப்பராக இருக்குது. தங்கதுரை கேரக்டரும் நல்லாயிருக்கு. அந்த அக்ஷரா, அதுக்கப்புறம் அந்த வேர்டை நான் சொல்ல விரும்பல, அக்ஷரா நல்லா பண்ணியிருக்காங்க. காரணம் என்னென்னா அது மென்ஷன் பண்ணுறது தப்பாக மென்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களாம் வளர்ந்து வர கலைஞர்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணணும், சினிமாக்காக வளர்ந்து வராங்க. யார் அந்த நீங்கள் அந்த ட்ரெய்லரில் பார்த்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து ஸ்டேஷனை இது பண்ணுறாங்க, ஹேக் பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ யார் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்கன்ற அந்த கொஷின்ஸ் நிறைய படத்தில் இருந்துச்சு. கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. இல்லை பெஸ்ட்டாக இருக்குது. படம் பொறுத்தவரை நல்லா இருக்குது. அது எல்லாம் ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டு பேருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போது அருண் பாண்டியன் சார் ஒரு ஃபாதராக நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இவங்களும் நட்டி சாருமே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் போலீஸ் கேரக்டருங்கிறப்போ சூப்பராகவே பண்ணியிருக்காரு. நல்லா ட்விஸ்டோட கிளைமேக்ஸ் முடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. அது அந்த ரேப் பண்ணிட்டு தூக்கி போட்டாங்களல்ல, அந்த அப்பா எவ்வளோ கஷ்டம்ல இருக்கும். அந்த சீன் சேம பிடிச்சிச்சு எனக்கு. நான் உண்மையிலே எதிர்பார்க்கல, ஓப்பனாக சொல்லணும்னா இந்த அளவுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா ஸ்மால் பட்ஜெட் படம் தான், எப்படியும் ஒரு கிரிஞ்சு இருக்கும், ரொம்ப நேரம் கிரிஞ்சாக போகும், லாஸ்ட்டாக ஒரு சீனை கொடுப்பாங்க அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். ஆனால் அது இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே காமிச்சிட்டாங்க. முதல்ல வந்து இந்த படம் எடுத்த டைரக்டரை பாராட்டணும். ஏன் அப்படின்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனில் நம்ம பெண்கள் பாதுகாப்பு ஆஃபீஸ் இந்த மாதிரி நிறைய க்ரைம்லாம் நடக்கிறதெல்லாம் நம்ம காட்டியிருக்கோம். பட்டு எந்த இடத்துல தப்பு நடக்கிறதுனால பாதுகாப்பு கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து ரொம்ப தெளிவாக காட்டுறதுங்கிறது ரொம்ப தைரியம் வேணும். அந்த தைரியம் ரொம்ப தெளிவாக இருக்குது. போலீஸ்காரவங்க ரைட்டாக நடந்துக்கிட்டாங்கன்னா பெண்கள் ரைட்டான பாதுகாப்பு கொடுக்க முடியுங்கிறதையும் ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருந்தாங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக நடந்துக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்த ஆஃபீஸ் நடக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் ரொம்ப தெளிவாகவே காமிச்சிருக்காங்க. இதில் எடிட்டிங்காக இருக்கட்டும், டப்பிங்காக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், கேமரா இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. மிக முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய இடம் வந்து டெபியூ இயக்குனர், அதாவது அறிமுக இயக்குனர் மாதிரியே இல்லை. ஏன்னா இன்றைக்கெலாம் வந்து இயக்குனர்கள்லாம் வந்து ஒரு ப்ரொடியூசர் கிடச்சிட்டா பெரிய பட்ஜெட்டில் பண்ணணும்னு நினச்சி சரிஞ்சு விழுந்துடுறாங்க. இவர் வந்து பட்ஜெட்லேயே பண்ணி சேலஞ்சிங்காக வெற்றி பெற வச்சுருக்காரு. அது ரொம்ப ஒரு ஷார்ட் டைமான ப்ரெசன்ஸ் தான். பட் அவங்க 2 பேரும் சேர்ந்து எதுவும் பண்ணுறாங்களான்னு தெரியல. பட் அவங்க 2 பேரும் சேர்ற டைமில் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகும். இல்லை மேடம், எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி அதே மாதிரி நம்ம மோஸ்ட்லி கெஸ் பண்ணிடலாம். பட் ஆனால் கெஸ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை, நல்லாவே இருக்குது. எல்லா ஆள் திரளி பாருங்க, நல்லா சூப்பர் டூப்பர் இருக்கா. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணுன்னா இந்த படம் வந்து நட்டி சாரோட போஸ்டர் தான் ஹீரோன்னு போட்டிருந்தாங்க. அதை நம்பி தான் நானும் வந்தேன். ரொம்ப நேரமாக நானும் இன்ட்ரோல் வரைக்கும் பார்த்தேன், கடைசி வரைக்கும் நட்டி சாரை காட்டவே இல்லை. எங்கடா ஹீரோவை ஏமாற்றிட்டாங்களே நம்மளுக்கு நட்டி சாரோட போஸ்டரை போட்டு அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோலுக்கு அப்புறமே கொஞ்சம் நேரம் காட்டல, நட்டி சாரே வரல. ஆனால் லாஸ்ட்டாக ஒரு 20 மினிட்ஸ் வந்தாலும் இந்த படத்தோட ஹீரோ நான் தான் அப்படின்னு ஒரு நிரூபிப்பாங்களே, அந்த ஒரு நிரூபிப்பை வந்து உண்மையிலே நட்டி சார் பயங்கரமாக பண்ணிட்டாரு. அண்ட் செகண்ட் திங், இப்போ வந்து 10 நாள் ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. எல்லா பிள்ளைகளையும் கூட்டு வந்து பார்க்க வேண்டிய படம். இதில் வந்து 18+ இல்லை, ஆபாச வார்த்தைகள் இல்லை. அப்புறம் வந்து ஒரே ரூம்குள்ளே நம்ம எவ்வளோ நேரம் காமிச்சிட முடியும், ஒருத்தவங்களை பூட்டி வச்சா எவ்வளோ நேரம் அந்த சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, சூப்பராக காமிச்சிருக்காங்க. 2 லொக்கேஷன் தான், கமிஷனர் ஆஃபீஸ், போலீஸ் ஸ்டேஷன், இந்த மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த அப்பா பொண்ணு பாசமாக இருக்கட்டும், ஒரு போலீஸ்காரனாக இருந்து ஒரு சில விஷயங்கள் செய்வாங்கல்ல, அந்த விஷயங்களாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் வந்து யாருக்கான படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கணும். முக்கியமாக வந்து காவல்துறைக்கு ஸ்பெஷலாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை தாண்டி 12 மணிக்கு வெளியே வந்தால் ஆஃபீஸ் நடக்க தாங்க செய்யும், ஒருத்தன் கையை பிடிச்சி இழுக்க தான் செய்வான். நீங்கள் வந்துட்டு இந்த கலர் ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தீங்கன்னா இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்களா, அவங்க எல்லாரும் இந்த படத்தை பார்த்தாவது கொஞ்சமாவது திருந்துங்கடா. எவனும் பேசியும் திருந்த மாட்டேங்கிங்க, அட்லீஸ்ட் பார்த்தாவது திருந்துங்கடா அப்படின்னு சொல்லணும்னு தோணுது.
பயங்கரமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது, செகண்ட் ஹாஃப்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது, ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட் இருக்குது. இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா பார்த்து மலையாளி ஃபிலிம்ஸ் மாதிரி இருக்குது. காரணம் வந்து அவங்களோட கிளைமேக்ஸ் நம்ம வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. இது அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இவ்வளோ இருப்பீங்க டார்கெட் பண்ணுவீங்க, ஆனால் அது ட்ரையாங்கல் மாதிரி போயிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி உண்மையிலே அவங்க ரோல் சூப்பராக இருந்ததுங்க. அவங்க தான் மெயின். ஆக்சுவலி இந்த படத்தோட லவ் அந்த மாதிரிலாம் எதுவுமே காட்டாட்டாலும் அவங்க எவ்வளோ மெயினுங்கிறதையும் எனக்கு என்னென்னா வீரம் படத்தில் எப்படி இதாக இருக்குமோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் பார்த்தீங்கன்னா நட்டி சாருக்கும் அவங்களோட காம்பினேஷன் ரொம்ப சின்னதாக தான் வரும். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் வரும். அந்த எமோஷனல் கனெக்டிவிட்டி பயங்கரமாக இருந்தது. படம் பார்க்கும்போது கண்டிப்பாக லாஸ்ட்டு 15 மினிட்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே ஒரு சொட்டு கண்ணீராவது கண்டிப்பாக வரும். அந்த அளவுக்கு படம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் சொல்கிறேன், நல்ல படங்கள் வந்து நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணி தான் ஓட வைக்கணும் அவசியம் இல்லை. இன்றைக்கெலாம் வந்து ப்ரொமோஷனுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸனை கூப்பிட்டு பேக்கெட்டில் ஒரு அமௌண்ட்டை சொருவது வைக்காத மாதிரிலாம் பண்ணுறாங்க. நல்ல படங்கள் தானாகவே ஓடிடும். ஏன்னா கதைகள் வந்து எப்போவுமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. நல்ல கதைகள் வந்து நல்ல இயக்குனர் தன்னைத்தானே தேர்ந்தெடுக்கும். அந்த மாதிரியான ஒரு படம். ஸோ தேங்க்யூ.